அந்த பெரிய அட்டகாசத்தை ஒரு விவசாயி வீட்டுல வயா மழை பெய்ஞ்சு மரம் உழுந்துருச்சு இதுல இபி லைன்ல வந்து 6 மாசம் கனெக்ஷன் கொடுக்காம இருக்கலாமா? 6 மாசம் கனெக்ஷன் கொடுக்கல. அது இல்லாம எவ்வளவு காசு கேட்டாங்க அவங்க வந்து அதுக்கு 20,000 ரூபாய் கனெக்ஷன் இருந்தான். இன்னொருத்தர் எவ்வளவு வாங்கினாங்க? 10,000 ரூபாய் அனுப்பி கொடுத்துருக்காங்க. அத வந்து போன்ல விழுந்திருக்கா? ஆமா, எலக்ட்ரிக் மரம் வந்து மழை பெஞ்சு அடிச்சு உடைச்சு கீழே விழுந்துருச்சு. அது பண்ண வேண்டிய கடமை ஈபிக்கு இருக்கு. அம்மா கிட்ட பேசுனேன் நான் 4 நாளைக்கு முதல்ல எஸ்சி அம்மா கூட பேசினேன். ஒன்னும் ஆளுடா. அதுக்கப்புறம் கலெக்டர் ஐயாட்ட ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். நாளைக்கு மறியல் பண்ண போறேன்னு. விவசாயம் தான் இந்த கூட்டம் இருந்தா மறியல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. எனக்கு 6 மாசமா கரண்ட் கொடுக்காம மறியல் பண்ணாம எங்க போறது? யார்கிட்ட போய் கேட்கறது சொல்லு. உடனே சார் உங்களோட ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும்னா 2 மணி நேரத்துல போட்டு கொடுத்தாங்க. ஆமா சார், நன்றி சார் உங்களுக்கு. அது போய் ஆறு மாசமா கொடுத்தாங்க கரண்ட் 1/2 மணி நேரத்துல கொடுத்துட்டாங்க. நன்றி ஐயா. கொல்லல ஆறு இருக்கு, அதுல ஒரு தடுப்பணை கட்டினாங்க. இந்த தடுப்பணையை ஒழுங்கா கட்டாம உடச்சிட்டு போயிடுச்சு. நடவடிக்கை எடுக்கணும். அதனால அழகிரிபுரம் தென்புறத்துல அழகிரிபுரம் இருக்கு. அந்த அழகிரிபுரத்துல பூரா கரையை உடச்சிட்டு போயிடுச்சு. 6-7 அடி பெரிய டவர், இபி டவரை கூட உடச்சு கீழே விழுந்துருச்சு. இப்ப மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த அழகிரிபுரத்தில் இருக்க சலவை தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுவோம். எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதுல. அதனால அந்த ரீடைனிங் வால் கட்டுறதுக்கு உங்க ஃபண்டில் இருந்து கொஞ்சம் ஃபண்ட் ஒதுக்கி கொடுங்க. அந்த இடத்துல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ரீடைனிங் வால்? அந்த எலக்ட்ரிக் போல் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு கேக்கும்போது கனெக்ட் செஞ்சாங்க. ஈபில பண்றாங்க. அது ஓகே. ரீடைனிங் வால் என்ன ஸ்டேட்டஸ்? ரீடைனிங் வால் வந்து எஸ்டிஆர் ஃபண்ட்ல போயிட்டு இருக்கு சார். கவர்மெண்ட்ல இல்ல அடுத்த ஃப்ளட்டுக்கு திரும்ப பாதிக்கும்ல அது. சவலை தொழிலாளர்களுக்காக 10% அந்த கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பட்டால இருக்கு சார். அது பின்னாடி அவங்க இப்போ எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற டவர்கள் இருக்கிற இடம் வந்து டோட்டலாகவே பட்டா ஏரியாவாக வருது சார். இது இந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த அழகிரிபுரம் இருக்கிற சார் ரீடைனிங் பார்த்தா ஒளிஞ்சு போயிடுவான், செத்து போயிடுவாங்க. சாவறதுக்கு நீங்க அந்த 5.8 crores ப்ரொபோசல் கொடுங்க. எஸ்டிஆர்எஃப் பேச ஏதோ கலெக்டர் ஃபண்ட்ல இருந்தா கொஞ்சம் கட்ட சொல்லுங்க சார். கலெக்டருக்குலாம் தனி ஃபண்ட் எல்லாம் கிடையாது. எதையாவது சார் எதையாவது ஃபண்ட் எல்லாம் கிடையாது. நீங்க 5.8 crores எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் இருக்குல்ல, டைரக்டர் கிட்ட பேசணும். அந்த ப்ரொபோசல் சார் காப்பி தரலன்னா நாங்க 100 பேர் போய் அந்த ஆபீஸ் எந்த எஸ்டிமேட் அனுப்பிச்சிட்டாங்க சொல்லுங்க. அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. வேற வழி என்ன இருக்கு? கண்டிப்பா அது தண்ணி வந்துச்சா காலி பண்ணிடுற நதியும் அதுங்கய்யா. அதே போல வடகரை வாய்க்காலுடைய கிளை வாய்க்கால் இருக்குங்கய்யா. மேட்டு வாய்க்கால், பள்ள வாய்க்கால் இருக்கு. அதுல ஒரு 2000 ஏக்கர் சாகுபடி பண்ணிருக்கோம். அதே போல ஒரு 2000 ஏக்கர் அதுல சாகுபடி பண்ணிருக்கோம். வடகரை வாய்க்கால், பள்ள வாய்க்கால், மேட்டு வாய்க்கால்ல சாகுபடி பண்ணியிருக்கோம். அது போல வந்து முள்ளிப்பாடி வாய்க்கால் இருக்கு, தொட்டி சின்ன வாய்க்கால், பெரிய வாய்க்கால் இருக்கு. தலைவர் பேசுவான்னு பார்த்தா தலைவர் பெரிய என்ன தலைவர் பேசுறீங்க? தண்ணி எங்க தலைவர் விடுறாங்க? பேசாம மத உட்காரலாம் ஐயா. இதுல ஒரு 200 கியூசெக்ஸ் விட்டுட்டு இருந்தீங்கல்ல சார். இப்ப 2ஆம் தேதி அழைக்கிறேன்னு சொல்றாங்க. வாய்க்கால 2ஆம் தேதி அழைக்கிறேங்கிறாங்க. 100 கியூசெக்ஸ் போறா எவ்வளவு வந்துட்டு இருக்கு சார்? அது 150 கட்டடி வரைக்கும் விடலாம் சார், மேக்ஸிமம் விடலாம் சார். இப்போ அவங்களுக்கு தேவையான அளவு போயிட்டு தான் சார் 100 கட்டடி மேலே போயிட்டு இருக்காங்க. இல்ல சார் 2ஆம் தேதி வாய்க்காம பாத்துக்கங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? 2ஆம் தேதி அழைக்கிறாங்க. போன கூட்டத்துல ஒரு உத்தரவாதம் நீங்க கொடுத்தீங்க, கடற்படைக்கு தண்ணி கொடுங்க. அதுல ஏற்பட்ட சிக்கலுக்கு அவங்க நாட்டு போட்டாங்க. இனிமே அடைக்க முடியாது. ஆடி மாசத்துல அது கண்டினியூஸா போறதுக்கான ஃப்ளோ இருக்கா? குடிக்காலும் வெப்பலை பொடி இந்த மாதிரி இப்போ வந்து நெல்லே வந்து போட்ட மாதிரி. ஆமா சார். நமக்கு ஃப்ளோ இருக்கா? கண்டினியூஸா கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கு சார், இப்போ இருக்கு. ஆனால் கண்டினியூஸாக வந்து மே மாதத்துக்கு இதே கணக்கு சொல்ல முடியாது சார். மேட்டூர் டேம்ல நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து இரிகேஷன் இல்ல சார் சொல்றதா இப்ப மாயனூர்ல ஒரு டிஎம்சி தண்ணி தேங்கி இருக்கு. அது வந்து இப்ப அது வரல இருக்கு.
12,500 கண்ணடியில 24 மணி நேரம் விட்டாதான் ஒரு டிஎம்சி தண்ணி. 100 டிஎம்சி 100 கண்ணடி என்ன சார் தண்ணி? அது 150 கண்ணடி. அதனால எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாசம் முழுவதும் கொடுக்கலாம். கொடுக்கலன்னா பயம் தான், காலி ஆயிடும். இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? ஐயா இது இல்ல பட்ஜெட் சார், நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கொடுத்துடலாம் சார். மேட்டூர்ல வந்து சப்ளை வந்து நமக்கு ஒன்லி திருச்சி வாட்டருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்து இது தஞ்சாவூர் வரைக்கும் தேவைப்படுறது தண்ணி சார். ஆக்சுவலி மாயனூர்ல இருக்கிறது சார் இன்னொரு சார்ட்ட சொல்றேன், எனக்கு வயசு 80 ஆகுது. இப்ப நான் வந்து 50 வருஷமா சார் எடுத்து வந்திருப்பேன். அதுல குருவ சம்பா கோட முடியுமா? அப்புறம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப எப்படிமா ஆகுது? அவன் பதில் சொல்றாங்க. இந்த 3 போ சார் எடுத்து இருக்கிறாங்க, குருவ சம்பா கோட. இப்ப ஒரே ஒரு போன் தான் சார், ஒரு போன். அதுக்கு தண்ணி கொடுக்கணும். மற்றதுல நாங்க எதுவும் தடுக்கல சார், எதுவுமே இது பண்ணல. நீங்க தண்ணி கொடுக்கணும் சார், வாய்க்கால அழைக்க கூடாது. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க அதை முடிச்சுட்டு எனக்கு கிட்ட வந்து பேசுங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசுங்க. கண்டினியூஸ் ஃப்ளோக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. தனிப்பட்ட முறையில் தானே பிரச்சனை. ஏன்னா 2-3 வாய்க்கால் வெட்டுறதுக்கு பட்டு ரெடியா இருக்கு. இப்போ அடுத்ததான் அவங்க வெட்டி எடுக்க முடியாது. சரி. அதனால ஒரு 10 நாளாவது அடைக்கணும்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தா மே 8ல் அடைக்கிற மாதிரி பார்க்கணும். ஆமா, கடைசி வைங்க சார். சார் அதே போல அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. டீசல்டேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி plan. மேட்டூர்ல தான் செய்யறோம்னு சொல்லியிருக்கோம் சார். சரி. மேல் 10 கிராமம் இருக்குங்கய்யா. அங்க ஒருத்தர் 50-60 வருஷமா சாடி இப்போ வீடு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு போக பாதை இல்லைன்னு சொல்லி அடிச்சு கை கால் 2 காலையும் ஒழிச்சிட்டாங்க. 8-10 மாசமா வச்சுட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில. அவருக்கு பட்டாதாரன் தாசில்தார் மனசூர் தாசில்தாரு பல முறை சொல்லிட்டு ஒன்னும் ஆவல. இன்னும் நாளைக்கு இல்ல, மணிச்சநல்லூர் அவர் கீழே தானே வருது எல்லாம். உங்களுக்கு அந்த இஷ்யூ தெரியும். தாசில்தார் மணிச்சநல்லூர் 10 வாட்டி பார்த்துட்டாரு சார். போய் 10 இடத்துல பார்த்துட்டாரு. இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல சார், 10 வாட்டி தரேன்டாரு, பார்த்து தரேன்டாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். கொடுத்துருவாரு. சொன்னா கொடுக்காம இருப்பாரா? இந்த போன்ல தரேன் சொல்லுங்க சார். நீங்க இது பண்ணிருங்க. ஃபீல்ட பார்த்துட்டீங்க இல்லையா? பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க சார். அப்புறம் அதே போல விவசாய ஏமாத்து, தனியார் நிதி நிறுவனம்னா விவசாய ஏமாத்துது. எனக்கு 60 டியூ கடன் கட்டிட்டு 50 டியூ கட்டினதுக்கு அப்புறம் 90 டியூ ஆக்குது. அதுல டிராக்டர் ஜாமான் தூக்கிட்டு போயிட்டாங்க. கஷ்டமான எடுத்து வந்துட்டாங்க. அதை சொன்னா அதை உடனே போலீஸ் சொன்னா விட்டாங்க. இந்த இந்துஸ்தான் பேங்க்ல ஒரு டிராக்டர் விலை 8 லட்சம், கடன் கொடுத்தது 5 லட்சம். அவன் 2 லட்சம் செலவு போட்டிருக்கான் அந்த விவசாயி. அந்த டிராக்டர் கூட்டு போய் பெட்ரோலுக்கு வந்து 2 லட்சத்துக்கு ஏலம் விடுறான். 8 லட்சம் டிராக்டர் 2 லட்சத்துக்கு ஏலம் விடுறான். அந்த விவசாயி வாழ முடியுமா சொல்லுங்க? அதை வந்து கொடுத்து சார் இருந்தா புடிச்சலாம் பிடிக்க மாட்டேங்கிறேன். சரி. அடுத்தது குத்தகை சாகுபடி 5வது பாயிண்ட் சார். விவசாயி வந்து குத்தகை சாகுபடி பண்றான். ஓனருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கேட்கறாங்க, என் மவளை ரெஜிஸ்டர் பண்ண